வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹேவிங் கிறிஸ்டியன் ஃபெய்த்? கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய குறிக்கோள் என்னங்க அப்படின்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம் தான் உங்க பதிலாக இருக்கணும், நம்முடைய பதிலாக இருக்கணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 9வது வசனம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஆன்மாவின் மீட்பே நம்பிக்கையின் குறிக்கோள். இப்படி எக்ஸாக்டா இதே வார்த்தையில போட்டிருக்கு. உங்கள் ஆன்மாவின் மீட்பு தான் நம்பிக்கையின் குறிக்கோள். It is not the salvation of the body, salvation of the soul. பாத்தீங்களா? பாடிக்கான சால்வேஷன் இல்ல, ஏன்னா இது அழிஞ்சிரும். அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மா அழியாது. அந்த ஆன்மாவை காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உடலானது ஒரு கருவியாக, ஒரு மண் பாத்திரமாக, பவுலே சொல்றாரு இது மண் பாண்டம். இது என்னது? மண் பாண்டம். அப்படின்னா ஏன் அதை குறிப்பா மண் பாண்டம்னு சொல்றாரு? அது மண்ணுக்கு போயிடும், அது உடைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மண் பாண்டம் நீண்ட நாள் வராது. இந்த மண் பாண்டம் உடையிறதுக்குள்ள அதற்குள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் குறிக்கோளே ஆன்மாவின் மீட்பு. ஆமென் சொல்லமா? இந்த வசனம் தான் நம்பிக்கையினுடைய குறிக்கோள். யாராவது உங்களை கேட்கிறாங்க,